பாருங்க ஒரு அழகு தேவதை தான் என் கூட இருக்காங்க. அம்மா பிறந்த நாள் ஒன்று வந்துச்சு இல்லையா? ஆக்சுவலாக இப்போ நான் அது கேட்டேன்னா என்னை அடிப்பாங்க. ஏன்னா நம்ம தான் கிஃப்ட் கொடுக்கணும். நான் கிஃப்ட் அது கொடுப்பேன், வேற விஷயம். நீங்கள் என்ன பண்ணீங்க பிறந்த நாளுக்கு? எப்பவும் போல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் உங்களுக்கு எல்லா நாளும் வாங்குவாங்க, தனியாக ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. சும்மா இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய பர்த்டே. அப்புறம் இன்னைக்கு என் பர்த்டேயா, அப்புறம் அவருக்கு விஷ்டிங் வாங்கிக்குவேன் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் பிறந்த நாள். கண்டிப்பாக அப்பா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருப்பார்ல? எப்பவுமே கொடுப்பாரு. அது நான் ஃபஸ்ட்டு ஆஃப் கேமில் ஒன்று கேட்டேன், அம்மா அவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னா அதுக்கு ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்கள்? அவரே எனக்கு கிஃப்ட் தான் சார். பார்த்து இது வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உண்மையான ஒரு விஷயம். இத்தனை வருடமாக அழகாக அதை அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். உலகமே வந்து இப்போது ரொம்ப கொண்டாடிட்டு இருக்க ஒரு விஷயம். அதில் அம்மா அப்பா எல்லாருமே ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அபவுட் இட். ஸோ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எல்லாருக்குமே? என்ன பண்ணணுமா, ஏதாவது கடைப்பிடிக்கணுமா நாங்களா? கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். எல்லாருக்கும் உங்களுக்கு உங்ககிட்ட இல்லைன்னா தான் நாங்கள் கற்றுக்கணும். என்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க சொன்னீங்களே? நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவான். என்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்க. பார்த்தீங்களா எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. உங்ககிட்ட இந்த கற்று அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ப்ளஸ் மைனஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ப்ளஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப 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 நல்லா பழகுவாங்க. ரொம்ப அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களோட தனியாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா ஷோஸ் கெஃபே. ஷோஸ் கெஃபே அது வந்து நான் சொன்னது உங்களுக்கு அப்போல்லாம் சரியாக ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்னு. ஆமாம், எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். ஷோஸ் கஃபேன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்து என்கரேஜ் பண்ணி எங்களை வந்து மேலே இன்னும் மேலே கொண்டு வரணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. என்ன கடுவாங்க பயங்கரமாக மெனக்கெட்டு பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் எனக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆமாம் சாப்பாடு இப்பெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தவிர அவங்க சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் அவங்க வரணும் இவங்க வரணும், அவங்க வரணும் இவங்க வரணும், சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் பசிக்குதுன்னு பாவமாக. ஆனால் நான் ஒன்று சொல்லணும், அம்மா வீட்டில் ஐயோ மறந்துட்டேண்ணா. அம்மா அது என்னம்மா குட்டி குட்டியாக ஒரு பொரியல் வச்சாங்களே அக்கா நமக்கு. நான் கூட விரும்பி சாப்பிடுவேனே, கருணக்கிழங்கா? ஆமாம், கருணக்கிழங்கு. ஆமாம், இந்த மாதிரி பொரியல்லாம் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து சாம்பார், வெஜ்ஜெல்லாம் வேற லெவலில் இருக்கும். வாழைப்பூ வடை சாப்பிட்ருக்கீங்க? இந்த மாதிரி அதாவது நான் வந்து பேசிக்காக பூச்சி நச்செல்லாம் சாப்பிடுவேன், அது வேறு விஷயம். பட் என்ன ஆமாட்டிங்க டக்குன்னு இல்லை சாப்பிடணும்னு வந்து சாப்பாட்டுக்குன்னு கூப்பிட்டா நீங்கள் வந்து நல்லா வெட்டுவீங்க. ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டா சாப்பாடெல்லாம் அப்புறம் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ஜோக் சொல்லிட்டுமா? இப்போ சத்தியமாக உலகமே இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் நம்ம கிட்ட பேட்டியே கொடுக்கல இல்லையா? என்ன நீங்களும் சோபாமா சண்டையா நம்மள வேற கிளப்பி விடுறாங்கம்மா. சத்தியமா எனக்கு இது கமெண்ட்ல நிறைய வந்தது. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அம்மாவும் பிஸி, நானும் வந்து வேற ஒர்க்ல இருந்துட்டோம். ஸோ நாங்கள் 2 பேர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எதுவும் ஒரு சுச்சுவேஷன் அமையல. இது வந்து இப்போ தானே நம்ம சமையல் ஒன்று பண்ணோமே, விஜய் பற்றிலாம் சொல்லி. ஆமாம் 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 பண்ணோம் தெரியுமா? ஆமாம் ஆமாம். அது இப்போ கூட போடுறாங்க, விட்டு விட்டா போட்டுட்டு தான் இருக்காங்க. அது போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ நம்புறீங்களா, நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம். என்ன ஒன்று நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கோம். இந்த மீடியா இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் உஷாராக ஹேண்டில் பண்ணி என்னமா கரெக்ட் தானே? கரெக்ட். அதனால தான். பட் இந்த மீடியா இல்லைன்னா எப்படிமா? மீடியாவும் நமக்கு வேணும். வெரி ட்ரூ. ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே அம்மாவுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸில் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். நேற்று அம்மாவோட பர்த்டே. ஸோ எல்லாமே இனி அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும். ஓகேவா மம்மி? இன்னைக்கு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு. ஆமாம், எவ்வளோ அடக்கமாக நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா? இப்போ என்னம்மா அவ்வளோ சிரிக்காதீங்க, அடக்கமாக தானே இருக்கேன். ரொம்ப அடக்கமாக. இந்த மாதிரி பேசும்பொழுது இந்த அக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பட் ரிலேட்டிவ் இஷ்யூஸ் சொல்லிடவா? வந்துருங்க, நான் வந்துடுறேன். சொல்லிடுறேன் அக்கா. ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. கிஃப்ட் வந்து அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. பத்தியா எப்படி சொன்னாங்க பத்தியா? கிஃப்ட் சரிங்களா? சோபனா அவங்க எப்படி சொன்னாங்க பத்தியா? ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சு. அது ஏன்னா அந்த மாதிரி பேரு சோபான்றவங்கலாம் ரொம்ப தன்னடக்கத்தோட நாங்கள் இருப்போம். வழக்கம். ஓஹோ, 2 பேரும் 2 சவுண்ட் உட்காந்துருக்காங்க. அதான் ஓகே. சூப்பர். பார்த்தீங்களா, பயபக்தியாக ஒரு விழாவுக்கு வந்திருக்காங்க. அதாவது அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அது வந்து கலகலப்பாக தான் அம்மா இப்போ நம்ம கேட்கன்னு சிரிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான். அதான் அமைதினா என்னன்னு சோபா அம்மாவுக்கு தெரியாது. அமைதினா என்னன்னு என் பிள்ளைக்கு தெரியும். அம்மா வாங்க. சூப்பர். அவங்க பிள்ளைக்கு தெரியாது. ஓகே அம்மா
கிருஷ்ணரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லி பார்க்கலாம். இப்ப எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்? கிருஷ்ணரும் பிறக்கும்போது ஜெயிலில் தான் பிறப்பாரு. ஆமா, இதோட கட் பண்ணி கண்டிப்பா. இதனால இந்த வீடியோ வெளில வந்தா அதாவது இவனை கண்டென்ட் கொடுக்கனா கண்டென்ட்டை தாண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையா ஜெயில தானே பிறந்தாரு. ஐயோ, கிருஷ்ணர் பத்தி தெரியும். இல்ல தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. எனக்கு வந்து ஒரு வெண்ணெய் திருடுவாரு, அது அந்த கதையில பிறந்ததே வந்து அவர் ஜெயில ஆனா ஜெயில பண்ணிட்டாங்கம்மா. குழந்தை பிறக்கும் போது ஜெயில தான் பிறந்தது. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். ஷோபா அம்மா சொல்லி கொடுத்தா நம்ம கத்துக்கணும். ஓகே, கட் பண்ணிட்டு